ரொம்ப நாள் கிடப்புல இருந்த சிகை அலங்காரம் பிளஸ் கிக் ஸ்டார்டிங் பேச்சுலர் சமையல் தான் நண்பர்களே இந்த வீடியோ. காலையில யூடியூப் சமையல் வீடியோ சரியா லோட் ஆகலனால நம்ம ஏரியா டிஃபன் கடையிலேயே மசாலா தோசை பார்பருக்கு ஒரு சிகை அலங்கார கடைக்கு அவங்க சர்வீஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லி அழைச்சிருந்தாங்க. நம்ம பொதுவா கண்ணுக்கு படுற கடையில முடிய வெட்டக்கூடிய ஆள் தான் நண்பர்களே. பட் அப்பப்போ இந்த மாதிரி தோட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் பிரீமியமான சலூன் கடைக்கு போக சொல்லி கார்பரேட் நண்பர்கள் அடிக்கடி சர்வீஸ் பண்ணுவாங்க. நான் கடந்த 2-3 மாசமாக ரொம்ப ஸ்கின் கேர் எதுவுமே பண்ணிக்கல. சோ ஹேர் கட், பியர்ட் ட்ரிம், முகத்துக்கு கிளீன் அப்னு ஒரு பேக்கேஜ் எடுத்துக்கிட்டேன். இங்க ஃபுல்லாவே அப்பாயின்மெண்ட் பேஸ்ட் தான் நண்பர்களே. அதனால நம்ம கிட்ட சஜஷன் கேட்டு ப்ராப்பரா பண்றாங்க. சாதாரண சலூன் கடைக்கு இந்த மாதிரி பிரீமியம் கடைகளுக்கும் நான் பார்த்த வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெட்டின அப்புறமும் கூட பாத்தீங்கன்னா அந்த இடது பக்கமும் வலது பக்கமும் பேலன்ஸ்டா இருக்குன்னு சொல்லி பார்த்து வெட்டினாப்ல இந்த டெல்லியை சேர்ந்த அண்ணன் முடிவெட்ட ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன ஸ்டைல்ல பண்ணலாம் அப்படின்னு சொன்னாப்ல. எனக்கு ஸ்டைல்ஸ் எல்லாம் தெரியாது, மேல மீடியமா முடி இருக்குன்னு சைடுல நல்லா கம்மி பண்ணிருங்க, தாடி மட்டும் கொஞ்சம் வி ஷேப்ல வரட்டும்னு சொல்லிக்கிட்டேன். எப்பவுமே முடி வெட்டிட்டு வீட்டுக்கு போனப்ப எங்க அம்மா இப்பதான் மனுஷ மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி பாக்குறப்ப எனக்கு அந்த ஞாபகம் தான். அடுத்து ஃபேஸ் கிளீன் அப் 3 ஸ்டேஜா கிரீம் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணாப்ல, நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணாப்ல, கடைசி ஃபேஸ் பேக் மட்டும் 5-10 நிமிஷம் காய விட்டு அப்புறம் சுமூகமா துடைத்து வாடா மண்டைய கழுவி விடுறேன்னு சொல்லி ஷாம்பு எல்லாம் போட்டு ஹேர் வாஷ் பண்ணி விட்டாப்ல. யூசுவல் ஹேர் கட்டுக்கும் இந்த வாஷிங் எல்லாம் உண்டுன்னு சொன்னாப்ல. நல்ல முடிய காய வைத்து விட்டு முகத்தோல் சுத்தம், துல்லியமான சவரம் செய்தலும் நிஜமாவே அட்டகாசமான ஒரு பிரீமியம் சலூன் எக்ஸ்பீரியன்ஸ் நண்பர்களே. இவங்க ஆஃபர் சர்வீசஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க இவங்க ஐடி செக் பண்ணி பாருங்க, டேக் பண்றேன். 30 ரூபாய்க்கு அந்த பக்கத்திலே இருந்த இளநீரை போட்டு இருசக்கரத்தை தொட்டேன். இன்னைக்கு அலுவலக விடுமுறை எடுத்துக்கிட்டேன். சிம்பிளாவாச்சு சமையல் பண்ணணும்னு சொல்லி ஒரு தயிர் பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டு தயிர் பிளஸ் சாதம் பிளஸ் முட்டை பொடி மாஸ் பண்ணிக்கலாம்னு பிளான். இந்த சிம்பிள் பண்ணல அவ்வளவு சீக்கிரத்துல ஃபேட் ஆகுது, அதே மாதிரி ஆகல. சைடுக்கு சாதத்துல வடித்த சுடுகஞ்சி தண்ணீரோடு நல்லதொரு வீட்டு மதிய உணவு, டெசர்ட்டுக்கு கடலை முட்டாய். அடுத்த புத்தாண்டு காலையில சந்திக்கும் வரை 2025 அமோக ஆதரவை அள்ளித்தந்த அன்பு தாய் தமிழ் நெஞ்சங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.